தென்காசி மாவட்டம் சில்லரைப்புறவு ஊராட்சியில் திருமலை குமாரசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் 260க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல தலைமுறைகளாக வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நிலத்தில் வசித்து வந்ததற்கான ரூபாய் 16 கோடி வரி பாக்கியை கட்டக்கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ஏழை எளிய மக்களான தாங்கள் தலா 6 லட்சம் எப்படி கட்ட முடியும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இப்போ சில மாதமா திருமலை குமாரசாமி பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவிலிருந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது எங்களுடைய கோயில் நிலத்தில் நீங்கள் ஆக்கிரமிப்பாளராக இருக்கீங்க, அதனால் எங்களுக்கு கோயில் நிலத்துக்கு இழப்பீடு பண்ணனாக்கா 6 லட்ச ரூபா ஒவ்வொருத்தரும் 6 லட்ச ரூபா கட்டணும். இல்லை அப்படின்னா நாங்கள் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து உங்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எங்களுக்கு திடீர்னு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் எங்களுடைய கிராம மக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுக்கு எங்களுக்கு இந்த திருமலை குமாரசாமி கோவில் நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை மறுபரிசீலனை செய்து எங்களுடைய மக்களுக்கு உரிமைகளுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து நல்ல முடிவை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் AITUC, CITU, INTUC, VCK தமிழ்நாடு மீனவ முன்னேற்ற சங்கம் போன்ற 10க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மீனவர் தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் இலங்கை கடற்படை மற்றும் கடல் கொள்ளையர்களின் தாக்குதலில் இருந்து தமிழக மீனவர்களை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும், மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்திட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மீனவ பெண் தொழிலாளர்களை அரசு தொழிலாளர் பட்டியலில் சேர்த்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிட வலியுறுத்தி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள் அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாகை மாவட்டத்தில் நடப்பாண்டில் 1,60,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையினால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரியலூர் நகரில் செயல்பட்டு வரும் பத்மஸ்ரீ வித்யாலயா பள்ளியில் படிக்கும் 112 மாணவர்கள் 12 நிமிடங்களில் அர்த்த சக்கராசனம், பாதஹஸ்தாசனம், அஸ்வசஞ்சனாசனம், ஐந்தூர் தண்டாசனம், சிசங்காசனம் உள்ளிட்ட 12 வகையான சூரிய நமஸ்காரங்களை 12 முறை செய்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளனர். இடம் பிடித்த மாணவர்களை புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தினர் மற்றும் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் விபத்தை குறைக்க போக்குவரத்து போலீசார் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் போடுவதன் அவசியம் குறித்து பேசி சாலை விதிகளை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வந்த 100 பேருக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி அறிவுரை கூறினர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஆற்றங்கரை ஓரங்களில் தை அமாவாசையை முன்னிட்டு தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து புனித நீராடி வழிபாடு செய்தனர். இதேபோன்று கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பன்துறை காவிரி ஆற்றில் தை அமாவாசையை முன்னிட்டு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இதேபோன்று தை அமாவாசையை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்குள்ள காவிரி அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் இலுப்பையூரணி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் இணைத்தால் வரி வசூல் உயரும், 100 நாட் வேலைகள் பறிபோகும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரங்கள் பறிக்கப்படும் என கூறி எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எல்லாமே அவங்களுக்கு பறிபோகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால தமிழகத்தோட கவனத்துக்கு கோவில்பட்டி நகராட்சியுடன் இலுப்பையூரணி ஊராட்சி மற்றும் இதனை சார்ந்த
7 ஊராட்சிகளையும் இணைக்கிறதை எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு பொதுமக்கள் சார்பா இழுப்பூர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இது நடைபெறலன்னா அடுத்த கட்டம் இந்த கோயில்பட்டி ஊராட்சியை இந்த திட்டத்தை வந்து அவங்க நம்ம கோயில்பட்டி நகராட்சியோட இணைக்கிறது வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து கைவிடல அப்படின்னா இன்னும் எங்களோட போராட்டம் வந்து தீவிரமடையும் அப்படின்னு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் செல்லும் சாலையில் நடைபெற்று வரும் ரயில்வே சுரங்கப்பாதை பணி பொறுமையாகவும் மெத்தனமாகவும் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக காலை மாலை வேளைகளில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்வோர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பகுதி பொதுமக்களின் நலன் கருதி சுரங்கப்பாதை பணிகளை உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களும் நகரத்துக்குள் வருவதற்கும் திரும்பி செல்வதற்கும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள். இதற்கான பணிகள் முடிக்கப்படாமல் இன்னமும் இழுவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக அந்த சுரங்கப்பாதை அமைக்கின்ற பணியை நிறைவேற்றி மக்களினுடைய பயன்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் பெரிதும் கோரிக்கை வைக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கட்டப்பட்டு வனச்சரகத்திற்குட்பட்ட ஒசட்டி பகுதியில் காட்டு எருமை ஒன்று காலில் பிவிசி குழாயுடன் சுற்றித் திரிந்துள்ளது. இதனை கண்ட வனத்துறையினர் காட்டு எருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிவிசி குழாயை அகற்றினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.